அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதுக்காக நான் வந்து பதிவு பண்றேன்னா, இப்போ நடந்துட்டு இருக்க அந்த இஷ்யூவை பத்தி நான் பேசணும்னு ஆசைப்படுறேன். ஸோ அதனால அந்த பதிவை நான் வந்து இது பண்றேன். நேற்று வந்து உமன்ஸ் கமிஷனர் இதுல இருந்து வந்து ஸ்டேட்மெண்ட்டை வந்து ப்ரெஸ்ல வந்து போட்டிருந்தாங்க, மீடியாஸ் அண்ட் இதுல பப்ளிஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஆக்சுவலி நடந்த இன்வெஸ்டிகேஷன் நடந்ததுதான் ஒன்று வெளியே வந்துச்சு. ஓகேவா, ரங்கராஜ் வந்து ஒத்துக்கிட்டாரு, என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு ஒத்துக்கிட்டாரு அந்த இன்வெஸ்டிகேஷன்ல அந்த மேடம் முன்னாடி. அண்ட் டிஎன்ஏ டெஸ்ட் வேண்டான் அவர் வாயால அவர் சொன்னார். அந்த ரூம்ல ஆக்சுவலி நான் வந்து சொல்றேன், அவர் இருக்கிறாரு, நான் சொல்றேன் இல்ல மேம் வேண்டாம், இது வந்து நாளை பின்ன வந்து அவர் வந்து ஏதாவது சொல்லுவாரு, எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கவங்கள்ட்ட ஒரு நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே என்கிட்ட இருக்கு. என்ன நியூஸ்னா, இது ரங்கராஜோட குழந்தை இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரங்கராஜோட குழந்தை இல்லன்னு சொல்றதுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு நான் கேக்குறேன். நீங்க தான் வந்து விளக்கு பிடிச்சீங்களா? 2 வருஷம் எங்க போனீங்க? 2 years எங்க போனீங்க? 2 years-ஆ இவர் என் கூட குடும்பம் நடத்திட்டு இருக்காரு, எல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னு தெரிஞ்சு நீங்க எல்லாம் எங்க போனீங்க? அப்போ உங்களை கேட்டுதான் கல்யாணம் பண்ணாரு, உங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணிட்டு தான் கல்யாணம் பண்ணாரு. இன்னைக்கு இதே கல்யாணத்தை நான் பிளாக்மெயில் பண்ணி தான் கல்யாணம் பண்ணுறேன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வாய் கூசாம எப்படி மிஸ்டர் ரங்கராஜ் உங்களால சொல்ல முடியுது? மை சோ கால்ட் ஹஸ்பண்ட். அந்த ரூம்ல, இன்வெஸ்டிகேஷன் ரூம்ல இதே வாயால தான் ரங்கராஜ் வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், உண்மைதான், இது ஏன் குழந்தைதான், எனக்கு டிஎன்ஏ டெஸ்ட் வேண்டான்னு சொன்னது ரங்கராஜ், நான் கிடையாது. இத்தனைக்கும் நான் வேணும்னு சொன்னேன். ஏன்னா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ரூமர் ஸ்ப்ரெட் பண்றாங்கன்னு சொன்ன அந்த ரீசனையும் சொல்லி அந்த மேடம் கிட்ட நான் வந்து சொல்றேன், இல்ல மேம் எனக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க சொல்லுங்க, கிளாரிட்டி கொடுத்துடலாம் அப்படின்னு. அதுக்கு வேண்டவே வேண்டாம் மேடம் நான் சொன்னேன். வெளியே போய் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்கன்னு சொன்னதுக்கு இல்ல நான் அப்படி எதுவுமே பேசவே இல்லை, அது ஏன் குழந்தை தான் அந்த வாயால அவர் சொன்னாரு. இன்னைக்கு இதே ரங்கராஜ் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு. அப்போ 4 செவத்துக்குள்ள வந்து ஒண்ணு பேசுறதும் வெளியே வந்து வேற மாதிரி பேசுவாரா ரங்கராஜ்? உன் குழந்தை என்ஐசியூல வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்குது, ஆனா நீ அந்த குழந்தைய கொச்சப்படுத்தி வெளியே ஸ்டேட்மெண்ட் போட்டுட்டு இருக்க. உனக்குலாம் அந்த குழந்தையோட சாபமும் கண்ணீரும் உன்னை சும்மா விட நினைக்கிறியா? பிளாக்மெயில் பண்ணி பாப்போம். ஒரு பொண்ணு, சரி நான் தெரியாம தான் கேக்குறேன், ஒரு 15 பொண்ணுங்க வந்து உன்னை பிளாக்மெயில் பண்ணி என்ன கல்யாணம் பண்ணு அப்படின்னு சொன்னா நீ 15 பொண்ணுங்களையும் கல்யாணம் பண்ணிடுவியா? கேட்டா ஐயோ அவங்க என்ன பிளாக்மெயில் பண்ணிட்டாங்க அதனால நான் அவங்களை கல்யாணம் பண்ணிட்டேன் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருவியா? நீ என்ன சுத்தி இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியும் நீ எப்படி என்ன கல்யாணம் பண்ணன்னு, எவிடன்ஸே இருக்குது. எல்லாம் விடுங்க, அவ்வளோ சாட் கான்வர்சேஷன்ஸ் இருக்குங்க. எனக்கும் ரங்கராஜுக்கும் நடந்த சாட் கான்வர்சேஷன்ஸ் இருக்கு. நான் வந்து மக்களாகிய உங்களுக்கு அதை வந்து பப்ளிஷ் பண்ணணும்னாலும் நான் பண்ணி காமிக்க. நீங்களே எனக்கு ஒரு ஜட்மெண்ட் சொல்லுங்க, அதை பார்த்துட்டு நீங்களே எனக்கு ஒரு ஜட்மெண்ட் சொல்லுங்க. அதுல ஃபுல்லா வந்து லவ் யூ பொண்டாட்டி, லவ் யூ பொண்டாட்டி, லவ் யூ தங்கம், மிஸ் யூ, நீ இல்லாம நான் இருக்க மாட்டேன், 12 வருஷத்துக்கு அப்புறமா எனக்கு ஒரு சோல்மெட் நீ கிடைச்சிருக்க, உன்னை எந்த ஒரு ரீசனுக்காகவும் நான் லூஸ் பண்ண மாட்டேன், எனக்கு நீ வேணும், என்ன நடந்தாலும் நம்மளுக்குள்ள யாரு வந்தாலும் நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படி சொன்ன அந்த ரங்கராஜ் பிளாக்மெயில் பண்ணி தான் அந்த மெசேஜ் எனக்கு அனுப்பிச்சாரா? எல்லாத்தையும் விடுங்க, அத்தனை என்கிட்ட ஒரு 1000 போட்டோஸ் இருக்கு. அந்த 1000 போட்டோஸும் பிளாக்மெயில் பண்ணி எடுத்து நான் டெய்லி ஒரு போட்டோ நான் போட்டேன்னா அந்த போட்டோலயே உங்களால அப்சர்வ் பண்ண முடியும். ரங்கராஜ் வந்து ஹாப்பியா ஃபேஸ்ல சிரிச்சுட்டு அவ்வளோ ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட தான் நீங்க நான் போட்டிருக்க போஸ்ட்லயே பாத்திருப்பீங்க. அது வந்து பிளாக்மெயில் பண்ணி தான் எடுத்தாரா? இத்தனைக்கும் பாதி செல்ஃபிஸ் வந்து அவர் தான் எடுப்பாரு. எங்கேயாவது நாங்க ரெடி ஆகி போயிட்டு இருக்கும் போது அவர் தான் போன் எடுப்பாரு, போட்டோ எடுக்கலாமா அப்படின்னு. இன்னைக்கு இதே ரங்கராஜ் மாத்தி பேசாரு. அவர் வந்து கடவுளுக்கும் மனசாட்சிக்கும் உண்மையை மட்டும் பேசணும்.
மாத்தி பேசக்கூடாது. இன்வெஸ்டிகேஷன் ரூம்ல சொல்றாரு ஃபேமிலி மெம்பர்ஸ் பிளாக்மெயில் பண்றாங்க, ஃபேமிலி மெம்பர்ஸாலதான் நான் இப்படி பண்றேன் அப்படின்றாரு. அங்க ஒண்ணு சொல்றாரு, வெளியே வந்து வேற மாதிரி பேசுறாரு. ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன பார்க்க விட மாட்டேங்கிறாங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன பேச விட மாட்டேங்கிறாங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன பிடிச்சி வச்சிருக்காங்க, இப்படி எல்லாம் வந்து பேசுறாரு. நான் இப்ப வந்து பிசினஸ்க்காக நான் வந்து இதை பண்ணிட்டு இருக்கேன், பிசினஸ் கெட்டு போயிடும், அதனால ஃபேமிலி மெம்பர்ஸ் பேச்சு கேட்டுட்டு இருக்கேன். நீ அப்ப 10 பொண்ணுங்களை நீ வந்து யூஸ் பண்ணிட்டு யூஸ் அண்ட் த்ரோ டாய் மாதிரி யூஸ் பண்ணிட்டு போயிட்டு அவங்க வாழ்க்கையெல்லாம் அழிச்சிருவ. கேட்டா பிசினஸ்க்காக நான் வந்து இப்படி பண்ணிட்டேன் அப்படின்றியா? உன் குழந்தை NICUல கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. ஆனா நீ அந்த குழந்தைய இன்னைக்கு கொச்சப்படுத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் போடுற. அந்த கண்ணீரும் சாபமும் உன்னை சும்மா விடுமா? விடவே விடாது. ஸோ பார்ட் 2 கண்டினியூ பண்றேன், ஏன்னா லென்த்தா இருந்துச்சு. அந்த ரூம்ல நடந்த விஷயங்கள் எல்லாம் வந்து நான் இப்ப ஷேர் பண்ணனேன்னு வச்சுக்கோங்க. அந்த இன்வெஸ்டிகேஷன் ரூம்ல உமன்ஸ் கமிஷனர் ஆபீஸ்ல நடந்ததெல்லாம் நான் ஷேர் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். எதுக்கு ரங்கராஜ் இந்த மாதிரி பேசுறா நீங்களே கேப்பீங்க. ஒரு உமன்ஸ் கமிஷனர் ரூம்குள்ள நடந்த ஒரு இன்வெஸ்டிகேஷனை நானோ இல்ல ரங்கராஜோ ஆபீசர்ஸோ பொய் சொல்ல முடியாது. ஏன்னா இட்ஸ் a கவர்மெண்ட் அத்தாரிட்டி. ஒரு அரசு சம்பந்தப்பட்ட ஒரு இடத்துல இருந்து நம்ம வந்து பொய் பேசணும்னா அவங்க கிட்ட எவிடன்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும், நம்ம மாட்டிப்போம். அதையும் மீறி எந்த தைரியத்துல வெளியே வந்து நீ இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கறன்னு எனக்கு தெரியல. அன்னைக்கு அந்த இன்வெஸ்டிகேஷன் ரூம்ல சொல்றாரு மிஸ்டர் ரங்கராஜ், அந்த மேடம் கிட்ட ஆபீசர் கிட்ட சொல்றாங்க, என்னோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப வெளியே வச்சுட்டே சொல்றேன் மேடம், ஜாய மாதிரி யாராலையும் என்ன பாத்துக்க முடியாது, நான் ஜாய மிஸ் பண்றேன். அப்ப அந்த ரங்கராஜ் யாரு? ஏன் அத வந்து ஸ்டேட்மெண்ட்ல விடல? அப்ப அன்னைக்கும் வந்து ஆபீசர் முன்னாடி நான் பிளாக்மெயில் பண்ணி உங்களை சொல்ல சொன்னேனா? இல்ல நான் எதுவுமே பேசல, நான் எதுவுமே கேட்கலையே. என்ன மிஸ் பண்றியா ஏதாவது நான் கேட்டேனா? நீயா தானே பேசின, நீயா தானே ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்குள்ள நீயா தானே எல்லாமே ஸ்டார்ட் பண்ண. எடுக்கும் போதே சொல்றாரு, அட்வொகேட் பேச்செல்லாம் நான் கேட்கல, இந்த ரூம்குள்ள அட்வொகேட்லாம் நான் எடுத்து வெளியே வச்சுறேன், மனசுல இருந்து பேசுறேன், மனசுல இருந்து ஜாய மிஸ் பண்றேன்னு சொன்ன ரங்கராஜ் இன்னைக்கு வெளியே வந்து அந்த 4 செவத்துக்குள்ள நடந்தது அப்படியே போய் மாத்தி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிடுறார். உமன்ஸ் கமிஷனர் ஆர்டர் காப்பிலே இருக்குது. அவர் ஒத்துக்கிட்டாரு, என்ன கல்யாணம் பண்ணதை ஒத்துக்கிட்டாரு. டிஎன்ஏ டெஸ்ட் வேண்டான்னு சொன்னாரு. டிஎன்ஏ டெஸ்ட் வேண்டான்னு சொன்னது மிஸ்டர் ரங்கராஜ், நான் கிடையாது. நான் வேணும்னு தான் சொன்னேன். பிகாஸ் ஐ வாண்ட் டு ப்ரூவ் மை செல்ஃப். அன்னைக்கு வேண்டான்னு ஸ்ட்ரெஸ் பண்ணது ரங்கராஜ். அந்த ரங்கராஜ் எங்க போனாரு? பறந்து போயிட்டாரா? சோ இன்னைக்கு வந்த ஸ்டேட்மெண்ட்டும் அன்னைக்கு ரூம்ல சொன்ன இதுவும் ஒன்னா? ஃபேமிலி மெம்பர்ஸ் பிளாக்மெயில் பண்றாங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் பேச்சை கேட்டுதான் நான் பண்றேன் அப்படிங்கறது வந்து, அப்ப இன்னைக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்டும் ஃபேமிலி மெம்பர்ஸ்னாலதான் வெளியே வந்துச்சா? எல்லாத்தையும் விட்டுட்டு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு ரங்கராஜ். கடவுளுக்கு பயந்து மனசாட்சிக்கு பயந்து என் கூட ஒரு 2 வருஷம் வாழ்க்கை வாழ்ந்தது. பிளாக்மெயில் பண்ணி தான் வந்துச்சுன்னு மனசாட்சி இல்லாம சொல்றது தப்பு. கடவுள் பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா அவ்வளோ பிராங்கா சொல்லணும்னா அவ்வளோ லவ்வி டவ்வி மெசேஜஸ் இருக்கு.
அதுல வந்து எல்லா கான்வர்சேஷன்லும் மக்களாகி உங்ககிட்ட நான் வந்து ஓப்பனா சொல்றேன், அவ்வளோ கான்வர்சேஷன்லயும் பொண்டாட்டி 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 லவ் யூ மிஸ் யூ மிஸ் யூ மிஸ் யூ மிஸ் யூ மிஸ் யூ அவ்வளோ வீடியோஸ் ஷேர் பண்ணியிருக்காரு. நான் எங்கேயாவது டிராவல்ல இருந்தேனோ இல்ல அவர் டிராவல்ல இருந்தாரோ வீடியோஸ் அனுப்பிச்சிட்டு இருப்பாரு ரெக்கார்ட் பண்ணி. ஷர்ட்டை போட்டுட்டேன், குளிச்சுட்டேன், கிளம்பிட்டேன், தங்கம் சாப்பிட்டுட்டேன், தங்கம் இன்னைக்கு இட்லி அது இது ஃபுல் அப்டேட், மார்னிங்ல இருந்து நைட் வரைக்கும் நடக்கிற அப்டேட்டை வந்து எனக்கு வீடியோவா கேப்சர் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுவாரு. அதுல ஒன் ஆஃப் த வீடியோ தான் நான் வந்து 2 months பேக் ரிலீஸ் பண்ணிருப்பேன், ஓய் பொண்டாட்டி அப்படின்னு. அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் அனுப்புவார். அப்ப அதெல்லாம் பிளாக்மெயில் பண்ணி வந்துச்சா? அந்த வீடியோ பாக்குற உங்களுக்கு தெரியாதா? நான் இப்போ கிட்டத்தட்ட இன்ஸ்டாகிராம்ல என்னையும் அவனையும் வச்சு நான் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 15 போஸ்ட் கிட்ட போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த பர்த்டே வீடியோஸ் பாக்குற மக்கள் நீங்க சொல்லுங்க, அது பிளாக்மெயில் பண்ணி தான் வந்திருக்குமா? கொஞ்சமாவது சென்ஸோட பேசணும் ரங்கராஜ். இவ்வளவு பெரிய பிசினஸ் மேன் சொல்றீங்க, அந்த பிசினஸ் மேன் பின்னாடி யாரு இருக்கான்னு எனக்கு தெரியல. அப்படிதான் நீங்க இந்த பிசினஸ் நடத்துறீங்களான்னு எனக்கு தெரியல. எங்க உங்க சென்ஸ் எல்லாம் தூக்கி எங்க வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. டெல்லி சி செக்ஷன், எனக்கு இன்னைக்கு சி செக்ஷன் ஆனதுக்கு காரணம் மிஸ்டர் ரங்கராஜ் மட்டும்தான். அவ்வளோ ஸ்ட்ரெஸ். என்னோட ஃபர்ஸ்ட் டெலிவரி நார்மல் டெலிவரி, செகண்டும் நார்மல் தான் வரும். டாக்டர் வந்து கன்ஃபார்மா வந்து இது பண்ணாங்க. என்னோட டியூ டேட் வந்து December 1st. November 4th வீக்ல இருந்து ரெடி ஆயிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க டாக்டர். ஆனா நீங்களும் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் நீங்க அந்த இன்வெஸ்டிகேஷன்ல அடிக்கடி எடுத்துட்டு வந்தீங்க. சோ நானும் எடுத்துட்டு வரேன். நீங்களும் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் சேர்ந்து டிஃபமேஷன் கேஸ் போட்டீங்க, பர்சனாலிட்டி சூட் போட்டீங்க, அங்க இங்க லோன்னு அலைய விட்டீங்க. ஒரு பிரெக்னென்ட் ஆன பொண்ணு, அதுவும் லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் பிரெக்னன்சில நான் கோர்ட்டு கேஸ் ஸ்டேஷன் கமிஷனர் ஆபீஸ் அது இது நனைஞ்சேன். டாக்டர் வந்து அவ்வளோ என்ன வந்து திட்டினாங்க. உன்னோட ஸ்ட்ரெஸ்னால வாட்டர் பிரேக் ஆகி நான் எமர்ஜென்சில போனேன். டெலிவரி ஆகி 4 days தாங்க ஆகுது. என்னால ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல. உண்மையிலே சொன்னா சி செக்ஷன் பண்ணின எல்லா உமன்ஸுக்கும் நான் வந்து கையெடுத்து கும்பிடுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்கலாம் எனக்கு இப்போ வந்து தெய்வங்களா தெரியுறாங்க. ஏன்னா அப்போ அவ்வளோ பெயினா இருந்துச்சு. அது ஒரு சர்ஜரி தான், பட் அந்த போஸ்ட் சர்ஜரிக்கு அப்புறம் நம்மளால வந்து ஒண்ணுமே பண்ண முடியல. என்னால எந்திரிக்க முடியல, வாக் பண்ண முடியல. அதுல இவ்வளவு ஸ்ட்ரெஸ், ட்ராமா, குழந்தைய பார்க்க முடியல, குழந்தை NICUல இருக்கு, குழந்தைக்கு ஃபீட் பண்ண முடியல. இந்த மாதிரி நிறைய மென்டல் ட்ராமால எவ்வளவு போட்டு வந்து நீங்க வந்து என்ன வந்து இது பண்ணுவீங்க. நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன். இந்த குழந்தைக்காக நான் என்ன எக்ஸ்ட்ரீம் லெவல் வேணாலும் போய் ஃபைட் பண்ணுவேன். நீங்களாகட்டும், மிஸ்டர் ரங்கராஜ் நீங்களாகட்டும், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆகட்டும், நீங்க என்ன சதி திட்டம் போட்டு என்ன பிளான் பண்ணாலும் நான் எல்லாத்தையும் பிரேக் பண்ணி நான் வருவேன். இந்த குழந்தைக்காக நான் எனி எக்ஸ்ட்ரீம் லெவல் போய் ஃபைட் பண்ணுவேன். ஆனா இந்த குழந்தையோட கண்ணீரும் சாபமும் ஏக்கமும் ரங்கராஜ் சும்மா விடாது. இந்த சாபம் சுத்திக்கிட்டே இருக்கும். மனசாட்சி இல்லாம போய் பேசக்கூடாது. நீ ஒரு ஆம்பளைனா தயவு செஞ்சு என் முன்னாடி வந்து பேசு. ஒரு பொண்ணா நான் தைரியமா வந்து இவ்ளோ ஃபேஸ் பண்றல, வா தைரியமா வா. நீ தப்பு பண்ணலன்னா தைரியமா வா. உன் குழந்தை இல்லன்னு நீ என்ன நிரூபிச்சு காமிச்சிட. எல்லாம் பிளாக்மெயில் சொன்ன. அப்ப அந்த செக்ஸ் மேக் அவுட்டும் பிளாக்மெயில் நீ மென்ஷன் பண்ணி இருந்திருக்கலாமே. அதுவும் நீ பிளாக்மெயில் சொல்லி இருந்திருக்கலாம்ல. ஏன் அது உன்னோட வாண்ட் இல்ல, அது உன்னோட தேவை. அதை மட்டும் நீ எரேஸ் பண்ணிட்டு விட்டுட்ட. ஒரு பொண்ணை எவ்வளவு கொச்சப்படுத்தணுமோ படுத்துவீங்க. அதை நாங்க வந்து பார்த்துட்டு சும்மா இருப்போம்.
நான் ஃபைட் பண்ண ரெடியா இருக்கேன். எனி எக்ஸ்ட்ரீம் லெவல் நான் போய் ஃபைட் பண்ணுவேன். டிஎன்ஏ டெஸ்ட் வேண்டான்னு சொன்னது நான் கிடையாது. ஆனா இன்னைக்கு வெளியே வந்து உலகத்துக்கு அது வேற மாதிரி போர்ட்ரே பண்ணி காமிக்கிறேன். உண்மையான ஆம்பளையா இருந்தா உனக்கு தேவை டிஎன்ஏ டெஸ்ட். நீ அன்னைக்கு அக்ரி பண்ணல, வேண்டான்னு சொன்ன. இன்னைக்கு நான் சொல்றேன், நீ டிஃபமேஷன் கேஸ் போட்ட, எத்தனையோ கேஸ் போட்ட என் மேல, அதுலயும் இதையும் ஆட் பண்ணிக்கோ. கோர்ட்ல போய் ஆர்டர் வாங்கிட்டு வா டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு. இப்பெல்லாம் வந்து டிஎன்ஏ டெஸ்ட் வந்து கொடுத்தா வந்து 3 to 7 daysல ரிசல்ட் வந்துடும், தெரிஞ்சிடும். ஓகேவா? சோ ஃபேஸ் பண்ண ரெடியா இருங்க. வாங்க, தைரியமா வந்து ஃபேஸ் பண்ணுங்க. டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க வாங்க. தேவைப்படுறது உங்களுக்கு டிஎன்ஏ டெஸ்ட். வாங்க. படுக்கும்போது தெரியல உங்களுக்குலாம் டிஎன்ஏ டெஸ்ட் வேணும். 2 வருஷம் வாழ்க்கை வாழ்ந்தீங்க மிஸ்டர் ரங்கராஜ். அதுல நீங்க எப்படி இருந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியும். நான் அதை வந்து வெளியே வந்து பேசுறேன்னா அசிங்கமாயிடும். பட் இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு தான் நான் வந்து வச்சிருந்தேன். ஏன்னா நம்ம வந்து பேசி அதை கொச்சப்படுத்தி அதை வந்து ரொம்ப மெஸ்ஸி பண்ண வேண்டாம் அப்படின்னு பார்த்தேன். பட் இன்னைக்கு உன் குழந்தை ஹாஸ்பிட்டல்ல வந்து இது பண்ணிட்டு, அது வந்து ஒரு என்ஐசியூல இருக்கிற அம்மாக்களுக்கு தெரியும் அந்த பெயின். அப்படி ஒரு பெயின் கோத்ரூ பண்ணிட்டு இருக்கும் போது நீ வந்து உன் குழந்தைய கொச்சப்படுத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் போடுறல, அதுக்கு நீ கண்டிப்பா அனுபவிப்ப. அதுக்கு நீ ஆன்சர் சொல்லிதான் ஆகணும். சோ நான் ரெடியா இருக்கிறேன் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு. நீ ரெடியாகி வா.